இந்த ஆவணத்தை நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். நம்முடைய டெலிகிராம் சேனல், அதே போன்று வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அந்த ஆவணத்தை PDF ஃபைலை உங்களுக்கும் நம்ம போட்டுடுவோம். நீங்கள் பாருங்கள். இதனுடைய முதல் 14 பக்கங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 710 குழந்தைகளுடைய பெயர் விவரம் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முழு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், ஐநாவினுடைய ஜெனரல் அசெம்பிளி பொதுச்சபை கூட்டத்திலே கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன நிலப்பரப்புகளை 12 மாதங்களுக்குள்ளாக திருப்பி தர வேண்டும் இஸ்ரேல். அதே நேரத்தில் அடுத்த வாரம் உயர் சபை கூட்டம் கூடுகிற போது இது சர்வதேசத்தை பிரதிபலிக்கும் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த தீர்மானம் இன்றைக்கு ஐநாவினுடைய பொதுச்சபை ஜெனரல் அசெம்பிளியில வாக்களிப்புக்கு விடப்பட்ட நேரத்தில் இப்ப நீங்க என்ன கவனிக்கணும்னா, அந்த வெடிச்ச பேஜஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேஜர் என்று சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினமும் பாலஸ்தீன பெருபூமியில் நடந்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பயங்கரமான தாக்குதல்கள், யுத்தங்கள், அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் பற்றியெல்லாம் பார்க்க இருக்க. அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவம், லெபனானில் இருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய போராளிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அவர்கள் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய பேஜர் தொழில்நுட்ப கருவி மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் மூலமாக 2000க்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 9 பேர் நேற்றைய தினம் வரை கொல்லப்பட்டிருந்த அதே நேரம் இன்று வரைக்கும் 12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்திகளுடைய விரிவான செய்திகளை பார்க்க இருப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு பாலஸ்தீனம் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் சுமார் 37,000 பேர் கொல்லப்பட்டவர்களுடைய அவர்களுடைய பெயர், அவர்களுடைய முகவரி, அவர்களுடைய பால் இனம் ஆனா பெண்ணா என்பது முதற்கொண்டு அத்தனை விவகாரங்களையும் 649 பக்கங்கள் கொண்ட ஒரு PDF ஃபைலாக வெளியிட்டு இருக்கிறார்கள். இதுல இதுவரைக்கும் நமக்கெல்லாம் தெரியும், சுமார் 42,000 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த 42,000 பேர்ல சுமார் 37,000 பேருடைய பெயர், முகவரி டீடைல்ஸ் தான் மொத்தமாக அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஏன்னா அது எப்படி அவங்களால முடியும்னா, நம்ம ஆரம்ப உரைகளிலேயே சொல்லி இருக்கிறோம், 25 லட்சம் மக்களுடைய முழு தகவல்களை அவர்கள் அக்யூரேட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக இந்த தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல தாங்க முடியாத வருத்தத்திற்குரிய கவலையான ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. இந்த ஆவணத்தை நீங்க எடுத்து பார்க்க முடியும். நம்முடைய டெலிகிராம் சேனல், அதே போன்று வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அந்த ஆவணத்தை PDF ஃபைலை உங்களுக்கும் நம்ம போட்டுடுவோம். நீங்கள் பாருங்கள். இதனுடைய முதல் 14 பக்கங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 710 குழந்தைகளுடைய பெயர் விவரம் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முழு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 710 குழந்தைகளும் ஒரு வயதை கூட அடையாத பச்சிளம் குழந்தைகள் என்பதுதான் தாங்க முடியாத, தூக்கத்தை கெடுக்கக்கூடிய, வருத்தத்துக்குரிய மிக பெரும் செய்தியாக, மிக பெரும் அதிர்ச்சியாக பதிவாகி இருக்கிறது. 42,000 பேர்ல கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள், சிறுவர்கள், மாணவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுலேயும் இந்த 710 பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு வயதை கூட அடையவில்லை. அவ்வளவு பச்சை பிள்ளையாக இருக்கக்கூடியவர்களைத்தான் அவர்கள் கொன்றொழித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த அநியாயத்திற்கு இஸ்ரேல் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். உலகத்தில் அவர்கள் தப்பித்தாலும் இறைவனுடைய சன்னிதானத்தில் அவர்கள் தப்பிக்கவே முடியாது. மறந்து விடாதீர்கள், மறப்பதற்கு துணிந்து விடாதீர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை தவறாமல் ஓதி வாருங்கள் என்பதுதான் நான் தினமும் உங்களிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணிவான கோரிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கும் அதையே முன்வைத்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தொழுகைகளிலும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு
அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக தவறாமல் குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள். அவ்வளவு அநியாயங்களை அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் மிக முக்கியமான ஒரு தாக்குதல் தான் ரஃபா பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் 4 இஸ்ரேலிய படைகளைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு பல தாக்குதல்கள் குறைவாக நடத்தப்பட்டிருக்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. வலமையில் நடக்கிற தாக்குதல்கள் இன்றைக்கு காசாவுக்குள் நடந்ததான செய்திகள் வெளிவரவில்லை. ஆனால் இந்த ரஃபாவினுடைய தாக்குதல் என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான மிக முக்கியமான தாக்குதலாக பார்க்கப்படுகிற அதே நேரம் ஏன் இன்றைக்கு காசாவுக்குள் தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும் இந்த 2-3 நாட்களாக லெபனானுடனான பார்வையில் தான் இஸ்ரேல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதே நேரத்தில் போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்காக உள்ளே நுழைந்த ஐநாவினுடைய ஊழியர்கள் இன்னும் மொத்தமாக வெளியேறி முடியவில்லை என்பதும் இதற்குரிய ஒரு காரணமாக இருக்கலாம். எது எப்படி போனாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், ஐநாவினுடைய ஜெனரல் அசெம்பிளி பொதுச்சபை கூட்டத்திலே பாலஸ்தீன அரசாங்கம், பாலஸ்தீன அத்தாரிட்டி சார்பாக ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது என்ன தீர்மானம் என்று சொன்னால், பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் 12 மாதங்களுக்குள்ளாக மொத்தமாக வெளியேற வேண்டும். 1967களுக்கு முந்தைய பாலஸ்தீன நிலப்பரப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்கள் முன்வைத்திருந்த கோரிக்கையின் மிக பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை பொதுச்சபையிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது செக்யூரிட்டி கவுன்சிலில் முன்வைக்கப்பட்ட ஒரு தீர்மானம் கிடையாது. பொதுச்சபை தீர்மானங்களை பொறுத்தவரையில் அமெரிக்கா உள்ளிட்ட வீட்டோ பவர் கொண்ட எந்த நாடுகளும் தங்களுடைய வீட்டோவை இதிலே பயன்படுத்த முடியாது என்கிற விதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் யாரும் இதிலே வீட்டோவை பயன்படுத்த முடியாது. ஆனாலும் எதிர்க்க முடியும் என்கிற அடிப்படை இங்கே இருக்கிறது. இன்றைக்கு இந்த பொதுச்சபையிலே இதற்கான வாக்கெடுப்பு முன்வைக்கப்பட்டது. 1967 முதல் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன நிலப்பரப்புகளை 12 மாதங்களுக்குள்ளாக திருப்பி தர வேண்டும் இஸ்ரேல். அதே நேரத்தில் அடுத்த வாரம் உயர் சபை கூட்டம் கூடுகிற போது இது சர்வதேசத்தை பிரதிபலிக்கும் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த தீர்மானம் இன்றைக்கு ஐநாவினுடைய பொதுச்சபை ஜெனரல் அசெம்பிளியில வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட அந்த சார்ட்டை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. அதிலே பாலஸ்தீனத்தினுடைய தீர்மானத்திற்கு ஆதரவாக 124 நாடுகள் கை உயர்த்தி இருக்கின்றது. எதிராக 14 நாடுகளும், கலந்து கொள்ளாதவர்கள் பட்டியலில் 43 நாடுகளும் பங்கெடுத்திருக்கின்றன. இதில் என்ன கவனிக்கணும் என்று சொன்னா, இந்த தீர்மானம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க தீர்மானம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. 1967களுக்கு முந்தைய பாலஸ்தீனத்தை 12 மாதங்களுக்குள்ளாக தர வேண்டும் என்று சொல்லித்தான் இதிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக தெரியும் இந்த டபுள் ஸ்டேட், 2 ஸ்டேட் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் இதுல இன்றைக்கு 2 ஸ்டேட் என்று முடிவெடுக்கிறோமோ அதுல இருந்து 5 ஆண்டுகளுக்குள்ளாக அது கம்ப்ளீட் ஆகணும் என்கிறது தான் இதுவரை நாட்களாக சொல்லிப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்கிற நேரத்தில் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இன்றைக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டியை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இதை 12 மாதங்களுக்குள்ளாக வித்தின் 1 இயருக்குள்ளாக இதை தரணும் என்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையின் மீதான வாக்கெடுப்பு தான் இங்கே நடந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க. அதே நேரத்தில் இந்த சாட்ல பாத்தீங்கன்னா, நம்முடைய இலங்கையை பொறுத்தவரையில இலங்கை 1967களுக்கு முந்தைய பாலஸ்தீனத்தை 1 இயருக்குள்ள கொடுக்கணும் என்கிற பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய கோரிக்கையை பிரதிபலித்திருக்கிறது. அதற்கு ஆம், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று இன்றைக்கு கையுயர்த்தி இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். இந்த பச்சையில பார்க்கலாம், ஃபேவர் என்கிற லிஸ்டுக்குள்ள அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா அப்சென்ட் ஆகி இருக்கிறாங்க. இந்தியா இந்த வாக்கெடுப்பில் பங்கெடுக்கவில்லை என்பதுதான் இங்கே கவலையான ஒரு விவகாரமாக இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு மன திருப்தி என்னன்னா, அவங்க எகெயின்ஸ்ட் பட்டியலில் போய் நிக்கல, வாக்கெடுப்பில் அவர்கள் பங்கெடுக்காமல் ஒதுங்கி இருக்கிறார்கள். எனவே அது ஒரு மன ஆறுதலான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதுல நீங்க பார்க்கலாம், 43 நாடுகள் பங்கெடுக்காத பட்டியலில் வர்றாங்க. எகெயின்ஸ்டாக வாக்களிச்ச 14 நாடுகள், அதுல இஸ்ரேல் அமெரிக்காவை தாண்டிட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து எந்த லிஸ்ட்ல இருப்பாங்கன்னா, அந்த ஊர் பேர் தெரியாத பல பேருக்கும் அறியாத ரொம்ப ரேராக புரிஞ்சு கொண்ட நாடுகளாகத்தான் அந்த நாடுகள் எல்லாம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அப்சென்டான நாடுகளில் உக்ரைன் இருக்கிறார்கள், அங்கேயும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் மற்ற 124 நாடுகள் இந்த வாக்கெடுப்பிலே பங்கெடுத்து
வாக்கெடுப்பு வெற்றி அடைந்திருக்கிறது. இது உண்மையில் பாலஸ்தீனத்துக்கு ஜியோ பாலிடிக்ஸ் ரீதியாக, பூகோள அரசியல் ரீதியாக கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாகவும் நாம் இதை பார்க்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நேரங்களில் தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த லெபனானுடைய விவகாரத்தில் என்பதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய அடிப்படையான விவகாரமாக இருக்கிறது. அதாவது இந்த லெபனானில் நடைபெற்ற பேஜர்ஸ் தாக்குதல் தொடர்பாக நாளைய தினம் வியாழக்கிழமை ஒரு மிக முக்கியமான உரையாற்ற இருப்பதாக லெபனானுடைய போராளிகள் குழுவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார். இப்போ நீங்க என்ன கவனிக்கணும்னா, அந்த வெடிச்ச பேஜர்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேஜர் என்று சொல்லுவாங்க. இதை நீங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரியணும்னு சொன்னா, இந்த பேஜர்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படும்னா, தற்போதைய நிலையில் நம்ம நாட்டில் இந்த எங்கேயுமே ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தப்படுவது ரொம்ப குறைவு. ஆனால் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா, மாலுகளில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக அந்த தலப்பா கட்டி இருக்கும், பேருக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக. அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போனோம்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆர்டர் கொடுத்ததற்கு பிறகு அந்த ஆர்டர் வரும் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெஷினை தருவாங்க, சின்ன ஒரு துண்டு தருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பேஜர்னு தான் சொல்லுவாங்க. அது என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆனால் நமக்கு சாப்பாடு ரெடின்னு அர்த்தம். இதே நேரத்தில் இன்னொரு வகையான பேஜர்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதில் மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்து நம்ம முடிவெடுக்கலாம். ஆனால் இங்கே வெடிச்சிருக்கக்கூடிய இந்த பேஜர் அமைப்பை பொறுத்தவரையில் இது ஒன் வே பேஜர் அல்ல, டூ வே பேஜர் என்பதுதான் இங்கே உள்ள விஷயம். டூ வே என்று சொன்னால் நேற்றே நான் சொல்லியிருந்தேன், அங்கிருந்து தகவல் வரும், அது ஆடியோ வடிவத்தில் வரும் அல்லது நம்பர் வடிவத்தில் வரும். ஒரு நம்பர்ஸை போட்டு ஒரு குறியீடாக அவங்க தருவாங்க. இப்படி தருவார்கள். இந்த வர்ற நேரத்தில் இங்கிருந்து ரிப்ளை பண்ணவும் முடியும் என்பதுதான் இங்கு உள்ள விஷயமாக இருக்கிறது. இந்த ஒன் வேயாக இருந்திருந்தால் அதில் இந்த மாதிரி திருகுதாளங்கள் செய்வது கஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் இதுதான் பேஜர். இதை ஒன்றோ பாக்கெட்டில் இங்கே வச்சிருந்திருப்பாங்க அல்லது இடுப்பில் என்ன செய்வாங்கன்னா மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த பெல்ட்டோடு சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ரெண்டு வடிவத்தில் இங்கே இடுப்பில் இந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க அல்லது இந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வெடிச்சு செதறியதில் நிறைய பேருக்கு நெஞ்சு அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இடுப்பளவுலையும் வயிற்றளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. இது நேற்றே நம்ம சொன்ன செய்தியினுடைய ஒரு சுருக்கம் தான். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னன்னு சொன்னா, லெபனானுடைய பல மருத்துவமனைகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000 பேர் வரைக்கும் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதை பொறுத்தவரை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த நிறைய பேர் யூடியூப்ஸ் எல்லாம் வந்து லெபனான் ஹிஸ்புல்லா காலி தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இது ஹிஸ்புல்லாக்கள் மாத்திரம் பயன்படுத்திய ஒரு கருவி அல்ல. அங்க இருக்கக்கூடிய சாதாரணமாகவே இதை பல பேர் மருத்துவமனை ஊழியர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரெட் கிரசன்ட் சொசைட்டியால பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் இந்த மரணித்தவர்கள் ஒரு குழந்தை கூட இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. எனவே அங்க இருக்கக்கூடியவங்க சாதாரணமாக இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. பொதுமக்களும் அதிகம் பேர் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஹிஸ்புல்லாக்கள் அல்லாத அங்க இருக்கக்கூடிய போராளிகள் அல்லாத பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதுல இருந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, சாதாரணமாக இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது முதல் விவகாரம். இரண்டாவது, எப்படி வெடித்திருக்கிறது என்பதற்கு ஒரு காரணம் வெளியே வந்திருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அலப்பறை பண்ணிக்கிட்டு திரியறவங்க எல்லாம் எதை வச்சு அலப்பறை பண்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல இந்த பேஜர் வகையை பொறுத்தவரையில இந்த பேஜர்கள் தைவானில் தயாரிக்கப்பட்டது என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இந்த தைவானில் தயாரிக்கப்பட்டதை தான் இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தைவான் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தைவான் சீனா இடையிலே ஒரு பாரிய முருகல் இருக்கிற ஒரு செய்தியை நீங்க அப்பப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. சீனா தைவானை தன்னுடைய பகுதி, தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. தைவான் நாங்கள் தனி நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தைவானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் தைவானில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இதை தயாரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அப்போலோ என்று சொல்லக்கூடிய அப்போலோ வயர்லெஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான். இதுல கோல்டு அப்போலோ என்று சொல்லுவார்கள். இந்த கம்பெனி தான் இதை தயாரித்திருப்பதாக இன்றைக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கம்பெனியை பொறுத்தவரை இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இந்த வகையான பேஜர்களை தயாரிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய AP924 என்கிற மாடல் தான் தற்போது வெடித்திருக்கக்கூடிய இந்த மாடல் என்று சொல்லப்படுகிறது. இதுல என்னன்னா,
இந்த யூடியூப்ஸ்ல பேசக்கூடியவங்க, அதாவது எங்கடா இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கு எதிராக ஒரு செய்தி வராதா, ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக ஒரு செய்தி வராதா என்று வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற குரூப் இருக்குல்ல. இப்ப நிறைய தம்பிமார் லைனுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த தம்பிமார்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, எப்படி தெரியுமா, அதை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதுக்கு உப்பு புளி காரம் எல்லாம் சேர்த்து விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் சொன்னோம், இன்றைக்கு இதுவரைக்கும் வந்திருக்கிற தகவல்கள் இது நாளைக்கு மாறவும் கூடும். ஏன்னா இது ஒரு டெக்னிக்கல் விவகாரம், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் அந்தந்த அறிஞர்கள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் நானும் சொல்ல முடியும். இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த தகவல்களும் முழுமையாக அல் ஜசீராவில் நீங்கள் போய் பார்க்க முடியும். அல் ஜசீராவை பொறுத்தவரையில் இந்த யூடியூபர்ஸ் மாதிரி கிடையாதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உலகத்திலேயே இன்றைக்கு உலகத்தையே ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகமாக அல் ஜசீரா மாறி இருக்கிறது. பல விற்பனர்களை ஒவ்வொரு துறைக்கும் நியமித்து அவர்கள் கருத்துக்களை வெளியிடுவார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் ஆல்மோஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதாக இருந்தா, எப்படி இந்த அப்போலோவினுடைய கோல்டு அப்போலோ கம்பெனியினுடைய இந்த பேஜர்கள் வெடித்திருக்கும் என்கிறத பொறுத்தவரையில் இது நேற்று முதல் கட்டமாக எப்படி வந்துச்சுன்னா ஹேக் பண்ணிட்டாங்க என்கிற ஒரு செய்தியாகத்தான் வந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கல தெரியுது, இது ஹேக் பண்ணி ஒன்றும் கிழிக்கல, அப்படி வெடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல என்பது இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அதை எப்படி நம்ம வந்திருக்கக்கூடிய தகவல்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, அதாவது இந்த ஒவ்வொரு பேஜர்லையும் 2 பேட்டரிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 2 பேட்டரிகளுக்கும் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா 2 அவுன்ஸ் அளவுக்கு வெடிக்கிற வகையான ஒரு பொருள் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு ஆதாரம் வெளியாகி இருக்கிறது என்று சொல்லி லெபனானுடைய டெக்னிக்கல் டீம் இன்றைக்கு அபிஷியலாக தகவல் வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஈரானுடைய டெக்னிக்கல் டீம் அங்கே போயிருக்கிறாங்க, சிரியாவினுடைய டீம் போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன வெடிச்சதுல ஆபத்து வராமல் இருந்தது, வெடிக்காமல் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதுல பேட்டரிகளுக்கு நிகராக 2 அவுன்ஸ் அளவுக்கு வெடிக்கக்கூடிய வெடிபொருட்கள் அதற்குள் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அது நுணுக்கமாக அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பேட்டரி சூடாகி அதோட சேர்த்து இது வெடிக்கிற மாதிரி இருக்கும் என்பதுதான் அவர்கள் செட் பண்ணி இருக்கக்கூடிய சிஸ்டமாக இருக்கிறது என்பதை நம்ம இங்க கவனிக்க வேண்டும். இது எப்படி செய்யப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, இந்த அப்போலோ கோல்டு அப்போலோ நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கோல்டு அப்போலோ நிறுவனம் என்பது இதுல 50க்கு மேற்பட்டவர்கள் வர்க் பண்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பேஜரை இவங்க உற்பத்தி செய்தாலும் மற்ற நிறுவனங்களுக்கும் உற்பத்தி செய்கிற அனுமதியை அவர்கள் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பேஜர்களை தயாரித்தவர்கள் ஐரோப்பாவினுடைய ஒரு கம்பெனி என்று சொல்லப்படுகிறது. இங்க உள்ள பெரிய கேள்வி என்னன்னா, எது எப்படி போனாலும் இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இது ஒரு நுணுக்கமான தாக்குதல் தான். இதெல்லாம் நம்ம மறைச்சு ஒளிச்சு அப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது ஹிஸ்புல்லாக்களுக்கு ஒரு பின்னடைவு என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவங்க ஆர்டர் கொடுக்கிறாங்க. முதலாவது இந்த கம்பெனி தாய்வானில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, எப்படி தாய்வானை இவங்க நம்பினாங்க என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் தாய்வானுடைய பொருட்களை அவங்க பயன்படுத்துவாங்க, பாதுகாப்பு ரீதியாக டெக்னாலஜி ரீதியாக அதை அவங்க பயன்படுத்துவாங்க என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தாய்வானை பயன்படுத்தலாம் தானே என்று அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படியாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய இந்த தயாரிப்பை அவர்கள் நம்பி இருக்க கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இதை தயாரித்தது ஐரோப்பாவினுடைய ஒரு கம்பெனி என்றும் சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த மாதிரி விவகாரங்களை இறக்குமதி செய்வதற்கு லெபனானுடைய இந்த போராளி குழுக்களுக்கு தடை இருக்கிறது. சர்வதேச மட்டத்தில் தடை இருக்கும் போது இது அவங்க ரகசியமாகத்தான் இறக்குமதி செய்திருப்பாங்க. அதிலும் குறிப்பாக இந்த பேஜர்களை கொண்டு வந்த கப்பல் 3 மாதங்களுக்கு மேலாக துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த 3 மாதம் என்பது நீண்ட நெடிய காலம். அந்த காலத்துக்குள்ளதான் இந்த பேஜர்கள் ஓபன் செய்யப்பட்டு இந்த விதமாக மெனுவலாகவே வெடிக்கிற பொருட்கள் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. இது ஹேக் செய்யப்பட்ட ஒரு முறை அல்ல. ஹேக்னா அங்க எங்கேயோ இருந்துகிட்டு ஆபரேட் பண்ற மாதிரி ஒரு வேலையை அவங்க செய்யல. எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. சில நேரம் நாளைக்கு இந்த ஆய்வுகளில் முன்னேற்றம் அடைந்து வேறு விதமான பதில்களும் வரக்கூடும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல் இப்படித்தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 5000 பேஜர்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுல 3000 பேஜர்கள் தான் வெடித்திருக்கிறது. 3000க்கு உட்பட்ட
வெடிக்கப்பட்ட பேஜர்கள். எனவே 2000 பேஜர்கள் வெடிக்காததில் இருந்து மொத்தமாக ஹேக் பண்ணப்பட்டிருந்தால் அது மொத்தமாக வெடித்திருக்க வேண்டும். எனவே அப்படி இங்கு நடக்கவில்லை. கரெக்டா சூடு உச்சம் தொடும்போது இது நடக்கிற மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கும்போது கூடுதலான வெடிப்புகள் ஏற்படும் என்றுதான் இன்றைக்கு பல ஆய்வாளர்களும் இது தொடர்பான தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள். எனவே இப்படிதான் இது வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பேஜர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து நிறைய மெசேஜ் வந்தா அது தாக்கு பிடிக்காம சூடாகும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதுல அந்த பேஜர்களை பல வகை இருக்கிறது நம்ம காட்டிட்டோம். இந்த வகையான பேஜர்களை பற்றி தான் சொல்றாங்க. இந்த ராணுவ ரீதியிலாக பயன்படுத்தக்கூடிய பேஜர்கள் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பப்படும் போது அது என்ன ஆகும்னு சொன்னா சூடாகிரும். சூடானா அந்த சூட்டின் மூலமாகத்தான் இதை வெடிக்க வைக்க முடியும் என்பதாக 3 தடவைகள் இதற்கு தேவையற்ற எந்த பிரயோஜனமற்ற மெசேஜ்கள் எஸ்எம்எஸ்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஷார்ட் மெசேஜாக வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வந்த நேரத்துக்குள்ளதான் அது சூடாகி வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எது எப்படி போனாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மறுதினம் என்று ஆகும்போது இதனுடைய மேல்மட்ட தகவல்கள் வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அத்தோடு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னா இதுல 300க்கும் மேற்பட்டவர்கள் 2 கைகளையும் இழந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டதுல 300க்கும் மேற்பட்டவர்கள் 2 கைகளையும் இழந்திருக்கிறார்கள். அதே போன்று சில பேர் 2 கண்களையும் சில பேர் 1 கண் பார்வையையும் இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 150க்கு மேற்பட்டவங்களுக்கு வயிற்றில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கருவி சின்னதாக இருந்தாலும் வெடிப்பு பெரியதாக இருந்திருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து நம்ம புரிய வேண்டிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா மேலதிகமான தகவல்களை தொடர்ந்து ஆய்வுகள் வெளியாகும் போது நாங்களும் வெளியிடுவோம் என்கிற செய்திகளை அந்த ஆய்வு நிறுவனங்களும் சொல்லியிருக்கிறது. அல் ஜசீராவும் அதையே சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பேஜர்கள் வெடிப்பு இப்படித்தான் நடந்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஈராக்ல இருந்து செயல்படக்கூடிய கதாயிப் ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு பேஜர்களுக்கு பதிலான தொழில்நுட்ப உபகரணங்களை உடனடியாக தேவையான அளவுக்கு லெபனானுக்கு வழங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எப்படி கொடுத்தாங்க, எந்த வகையில் கொடுத்தாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் உடனடியாக கொடுத்திருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது தவிர அவர்களுக்கு தேவையான மேலதிக ஆயுதங்களையும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருப்பதான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏஐ மானிட்டர் என்கிற செய்தி சேவையும் இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை நம்ம அங்க பார்க்க முடியும். எங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து திறன்களையும் நாங்கள் லெபனானுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். தேவைப்பட்டால் லெபனானுக்குள் சென்று நாங்கள் இஸ்ரேலோடு சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான அதாவது விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய வேலைகளை ஹூதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்க பார்க்கலாம். MQ-9 வகையான இன்னொரு விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் நேற்றைய தினம் மேலும் ஒரு அமெரிக்காவினுடைய உளவு பார்க்கக்கூடிய பயங்கரமான ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள், ஆள் இல்லாத விமானத்தை என்கிற செய்திகளை இங்க புரியுற. அதே நேரத்தில் ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, அப்ப யமன்ல இருக்கிறார்களுக்கு இந்த பேஜர் பிரச்சனை இல்லையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் நிறைய சகோதரர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இதை பயன்படுத்தலையா என்று சொன்னா அவங்க பயன்படுத்தவில்லை என்பது இதுவரைக்கும் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல். அவங்க எப்படி தொடர்பு கொள்றாங்கிறது தெரியல. பங்கருக்குள்ள என்ன சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க, எப்படி அவங்க தொடர்பு கொள்ள போறாங்க, எப்படி இதுவரைக்கும் தொடர்பு கொள்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, பொதுவாகவே பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த மொபைல் போன் கனெக்ஷனை அவங்க தங்களுக்குள்ள வைத்துக் கொள்வதில்லை என்பது உலக பிரபலம். ஏன்னு சொன்னா, இதற்கு முன்பதாக பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்த சில பேர் செல்போனை அடிப்படையாக கொண்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் செல்போன் யூஸ் பண்ணுவதில்லை. அவர்கள் வேற வேற கருவிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. அது என்ன கருவிகள் என்பது தெரியவில்லை. ஆனால் பேஜர் இல்லை என்பதும் தெரிய வருகிறது. அப்ப ஏன் இவங்க மட்டும் பேஜர்ஸை யூஸ் பண்ணினாங்கன்னா, இந்த பேஜர்களை ஹேக் பண்ண முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை இருந்து வந்தது. அதே நேரத்தில் பேஜர்களை டெலிபோன் டவரோட கனெக்ட் பண்ண மாட்டாங்க, டெலிபோன் மாதிரி இருக்கா, செல்போன் மாதிரி இருக்காது என்பதால் தான் அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். எனவே பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இதை பயன்படுத்துவதில்லை. அதே நேரத்தில் ஹூதிகள் எதை பயன்படுத்துகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் எதுவும் நடக்கல, ஹிஸ்புல்லாக்களோடு மட்டும்தான் இது நடந்திருக்கிறது என்பதால் தான் இந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி நமக்கெல்லாம் தெரியும். இந்த வகையான ஒரு ஏவுகணை தாக்குதல், ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதலை தான் யமனிகள் அண்மையிலே இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இஸ்ரேலுடைய டெல் அவீவுக்கு 6 கிலோமீட்டர், டெல் அவீவ் விமான நிலையத்துக்கு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் சென்று தாக்கி இருந்தது. 2028 கிலோமீட்டர்களை தாண்டி சென்று தாக்குதல் நடத்திய ஒரு ஏவுகணை இது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை
ஏவுகணை என்று சொல்லித்தான் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் இதற்கு பெயர் சொல்லி இருந்தார்கள். ஆனால் இது ஹைப்பர்சோனிக் வகை அல்ல என்று இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சொல்லி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் என்ன சொல்லி வந்தாங்கன்னா, இந்த ஏவுகணைகளை தயாரித்தது ஈரான் என்று சொல்லி வந்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லி இருக்காங்கன்னா, ஈரான் அல்ல, இந்த ஏவுகணை ஹைப்பர்சோனிக் அல்ல, சூப்பர்சோனிக் என்று சொல்றாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று எனக்கு தெரியல. ஹைப்பர்சோனிக் வகை அல்ல, சூப்பர்சோனிக் வகையை சேர்ந்தது. இந்த வகை ரஷ்யாவிடமும் வடகொரியாவிடமும் தான் இருக்கிறது. என்ன இதுல வரக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த சூப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகள் எத்தனை அவர்களிடத்தில் இருக்கிறது, எப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அவர்களுடைய பலம் என்ன என்பதெல்லாம் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு தெரியாது என்பதைத்தான் இங்கே கவனிக்க வேண்டும். எனவே ஈரான் கொடுக்கவில்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஈரான் கொடுக்கலன்னா இந்த ரெண்டு நாடு தான் கொடுத்திருக்கணும். இது எப்படியோ இந்த மூணு நாட்டில் ஏதோ ஒரு நாடு தான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இது ஹைப்பர்சோனிக் அல்ல, சூப்பர்சோனிக் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஹைப்பர்சோனிக்காக இருந்தால் எங்களுடைய அயன் டோம் தடுத்திருக்கும், இது சூப்பர்சோனிக் என்கிறதுனால தான் நமக்கு தடுக்க முடியலைங்கிறாங்க. ஹைப்பர்சோனிக்கோ சூப்பர்சோனிக்கோ நீ அடி வாங்கியிருக்கிறது உண்மைங்கிறத மட்டும் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்றைய இந்த வீடியோவில் இறுதியாக இன்னும் ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த லெபனான் மீதான தாக்குதல்கள் சம்பந்தமான செய்திகள் வந்ததற்கு பிறகு ஒரு செய்தி பிரபலம் அடைந்திருக்கிறது. அதாவது இஸ்ரேலுடைய 8200 என்கிற ஒரு அமைப்பு தொடர்பான செய்திகள் தற்போது பிரபலமாக பேசப்படுகிறது. அது என்ன 8200 என்று சொல்லி பார்த்தா, மொசாதுக்கு கீழே இயங்கக்கூடிய ரகசிய இணைய போர் தொடர்பான ஒரு பிரிவு தான் அவங்க. அதாவது இன்டர்நெட் ரீதியாக இந்த மாதிரியான வயர்லெஸ் தாக்குதல்களை நடத்துவது, இந்த மாதிரியான அதாவது டிஜிட்டலி தாக்குதல்களை நடத்துவது, இப்ப இந்த நடத்தினதாக சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி தாக்குதல்களை நடத்துவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த 8200 என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பை பொறுத்தவரையில் இவர்கள் சைபர் அட்டாக் செய்யக்கூடிய குரூப்பாக செயல்படுவாங்க. இந்த அமைப்பை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஏஜென்சி அல்லது பிரிட்டனுடைய GCHQ என்று சொல்லுவார்கள், அரச தகவல் தொடர்பு தலைமையகம் என்று சொல்லுவார்கள். இந்த அமைப்புகளுக்கு நிகரான ஒரு அமைப்பாகத்தான் யூனிட் 8200 பார்க்கப்படுகிறது. இந்த 8200 அவங்க ஹீப்ரு மொழியில் ஒரு பேரை நம்பர்ஸ்ல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த எழுத்துக்களுக்கு நம்பர் போடுகிற ஒரு வளமை அவர்களிடத்திலும் இருக்கு. அரபுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த அபுஜத் முறை என்று சொல்லுவார்கள். ஆ பா தா என்று சொல்லி அந்த அலிஃபுக்கு ஒரு எழுத்து ஒரு நம்பரு, பாவுக்கு ஒரு நம்பர், 786 போடுவாங்கல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா அதுக்கு பதிலாக 786 போட்டுருவாங்க. இப்போ கொஞ்சம் போடுறது குறைஞ்சிருக்குது. மார்க்க ரீதியாக 100% பிழையான ஒரு விஷயம் அது. ஏன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறதுக்கு 786 போட்டால் பிஸ்மில்லா ஆயிரம் ஆரம்பத்தில் அவங்க அப்படி நம்பி வந்தாங்க. 100% பிழையான ஒரு கருத்து யாரும் அப்படி நம்பினீங்கன்னா அதை இல்லாமல் ஆக்கிருங்க. காரணம் என்னன்னா, அலிஃபுக்கு இத்தனா நம்பர், பாவுக்கு இத்தனா நம்பர், தாவுக்கு இத்தனா நம்பர் என்று நம்பரை போட்டு அந்த நம்பர் எல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ல இருக்கிற அரபு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து 786 என்று எழுதுவாங்க. அப்ப ரஸ்மின் ராவுக்கு என்ன, சாவுக்கு என்ன, இப்படி கூட்டி பார்த்து அதுக்கு ஒரு 52, முகம்மது 28, அபூபக்கர் 34 இப்படி போடுறதா? ஒருத்தர பேரை நம்பரை சொல்லி கூப்பிட்டுலாமா? அப்ப அதனால இது மார்க்க ரீதியாக ஒரு விஷயம் இல்லை. நம்முடைய ஆரம்ப காலத்தில் முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மார்க்கம் நினைச்சாங்க. இப்போ யாராவது நம்பினீங்கன்னா அது இஸ்லாத்தில் அப்படி ஒரு கான்செப்ட் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. ஆனால் இது அபுஜத் முறை என்று சொல்லுவார்கள். அந்த முறையில் இஸ்ரேலும் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய ஹீப்ரு மொழியில் அவங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும், ஹீப்ருவில் வர ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பரை வச்சிருக்காங்க. அந்த நம்பர் பிரகாரம் தான் இந்த 8200 என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 1948 1948 கவனிச்சுக்கிறங்க, முதல் இன்திஃபாதா பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அப்பவே இதை உருவாக்கி விட்டார்கள் என்று சொன்னா, அப்ப நம்ம பார்க்குற இந்த டிஜிட்டல் வாரெல்லாம் அப்ப கிடையாது. இப்போ இணையதளத்தில் நடக்கக்கூடிய ஓர்கள் எல்லாம் அப்போ கிடையாது. ஆனால் அப்போவே இதை இலக்கு வச்சு இப்படி ஒன்று உருவாக்கி இருக்கிறான்னு சொன்னால் எவ்வளவு திட்டமிடலோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆரம்பத்தில் ரொம்ப மெதுவாகவும் சிக்னல்களை மட்டும் கவனிக்கிற ஒரு அமைப்பாகவும் தான் இது இருந்ததாகவும், பிற்காலங்களில் ஈரானில் நடத்தப்பட்ட சைபர் அட்டாக்குகளுக்கெல்லாம் இவங்க மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக இந்த ஈரானுக்குள்ள அவர்களுடைய தொழில்நுட்பங்களை அணுசக்தி மையங்களுக்கு எதிராக
எவ்வாறான சைபர் அட்டாக் பண்ணியிருந்தாங்க, அதுவெல்லாம் இவர்கள் தான் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானுடைய மாநில தொலைத்தொடர்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒஜேரோ மீதும் 2017 சைபர் அட்டாக் செய்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான காரியங்களையும் செய்தவர்கள் தான் இந்த 8200 என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சைபர் அட்டாக்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க 1948 இதை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதை எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு சொன்னா, இஸ்ரேல் பெரிய பிரம்மாண்டமான நாடுங்கிறதுக்காக சொல்ல வரல. இந்த விவகாரத்தில் அவங்க 1948 எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறாங்க. அதாவது நம்ம எதிர்கால டெக்னாலஜியை கவனிக்கணும், அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய தரவுகள் இருக்கணும். அவ்வளவு இருந்தும் அவங்களுக்கு காசாவில் ஜெயிக்க முடியல, அது வேற செய்தி. இவ்வளவு விவகாரம் இருந்தும் காசாவில் ஜெயிக்க முடியலன்னா அல்லாஹ்வுடைய அருள் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு, அவ்வளவுதான். ஆனால் அரபு நாடுகள் இந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்துதான்னா இந்த மாதிரி கிடையாது. அரபு நாடுகளோ மற்ற நாடுகளோ இந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இவங்க இதெல்லாம் இலக்கு வச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. மற்ற நாடுகளும் இப்படி செயல்படுவாங்கன்னா எவ்வளவு தூரம் முன்னேறிவிட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள் யாராக இருந்தாலும் கல்வித்துறையில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கும் இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் இவர்களுடைய இத்தனை டெக்னாலஜிகளால பாலஸ்தீன யுத்தத்தில் இதுவரைக்கும் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி பிறக்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீன சுதந்திர பூமிக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு வெற்றி வாகை சூடிய பாலஸ்தீனத்தோடு உலக அமைதி பெற வேண்டும் என்கிற உயர் பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.